Wynad Studio Bannersல வசந்தபாலன் டிரெக்ஷன்ல சித்தார்த், பிருத்விராஜ், வேதிகா, நாசர் நடிக்கிற காவிய தலைவன். இந்த படத்தோட மியூசிக் நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான். சமீபத்துல தான் ஆடியோ லான்ச் வேற பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு இது வந்து ஒரு பீரியாடிக் ஃபிலிம்னு சொல்லிட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க இந்த படத்தோட பாடல்களும் ஒரு 60s 70s ஃபீல்ல இருக்கு. படத்தோட இன்ட்ரோ சாங்கா நம்ம முத்துக்குமார் எழுதின வாங்க மக்கா சாங் இருக்கலான்னு தோணுது. ஒரு ஃப்ரெஷ்ஷான மூட் கிரியேட் பண்ற இந்த பாட்டை நம்ம ஹரிச்சரன் மற்றும் டாக்டர் நாராயணன் பாடியிருக்காங்க. இந்த பாட்டை கேட்கும் போதே ஒரு கிளாசிக்கல் ஃபோக் ஃபீல் தருதுங்க. வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. அடுத்து நம்ம பா விஜய் வரிகள்ல ஏ மிஸ்டர் மைனர் அப்படிங்கிற ஒரு பாட்டு. ஏய் மிஸ்டர் மைனர் என்ன பார்க்கற, என் இரவுகளையும் செய்யாக்க நினைக்கிற. இருவர் படத்துல ஹலோ மிஸ்டர் எதிர்க்கட்சி கேட்டிருக்கீங்கல்ல, அதே மாதிரி ஒரு ரெட்ரோ ஃபீல் கொடுக்குற மாதிரியான ஒரு பாடல் இது. செம நாட்டியா ஒரு பால்ரூம் ரொமான்டிக் சாங்கா இருக்க இந்த பாட்டை நம்ம ஹரிச்சரனும் ஷாஷா திருப்பதியும் பாடியிருக்காங்க. அடுத்து பா விஜய் எழுதியிருக்க சண்டி குதிரைங்கிற பாட்டு காதலிக்க நேரமில்லை படத்துல விஸ்வநாதன் வேலை வேண்டும் சாங் இருக்கலங்க, அதே மாதிரி ஒரு ராக் அண்ட் ரோல் ஃபீல் கொடுக்குற செம்ம காமெடியான லிரிக்ஸ்ல இருக்கு இந்த பாட்டு. ஒரு பொண்ணை துரத்தி கன்வின்ஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரியான ஒரு பாட்டா இருக்கு. ஏ சண்டி குதிரை வாண்டி எதிரே மதுரை குதிரை எதிரே வந்தா. இது போக நம்ம இசை ஞானி வந்து திருவாசகம் திருப்பாவை பாடல்களை தன்னோட மியூசிக்னால கம்போஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வாணி ஜெயராம் வாய்ஸ்ல அருணகிரிநாதன் எழுதின திருப்புகழ் பாடல ஒரு கிளாசிக்கல் டிவோஷனல் ஃபீல்ல நம்ம ஏஆர் ரஹ்மான் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட இன்னொரு பாடல் யாருமில்லா நம்ம ஸ்வேதா மோகனும் ஸ்ரீனிவாசும் சேர்ந்து பாடியிருக்காங்க. பா விஜய் எழுதியிருக்காரு. இது ஒரு மெலடி நம்பரா கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டிராமா ஆர்டிஸ்ட பார்த்து அவர் மேல காதல் வந்து ஹீரோயின் ஃபீல் பண்ணி பாடுற மாதிரி ஒரு ரொமான்டிக்கான பாடலா இருக்கு. இந்த பாட்டு கேட்டோனையும் பிடிச்சிருச்சு, கேட்க கேட்க இன்னும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். யாருமில்லா தனி அரங்கில் ஒரு குரல் போல நீ எனக்குள்ளே எங்கோ இருந்து நீ என்னை இசைக்கிறாய். இது போக சொல்லி விடுங்கிற பாட்டு நம்ம பா விஜய் எழுதியிருக்காரு, முகேஷ் பாடியிருக்காரு. மகாபாரதத்துல போர்க்களத்துல வெற்றி பெற்ற அர்ஜுனன் அந்த போர்க்களத்தை பார்த்து விரக்தியில பாடுற ஒரு பாட்டு. ஒரு வலி, ஒரு கோபம், ஒரு போர்க்களம் ஆம்பியன்ஸ் கொடுக்கற மாதிரியான ஒரு பாட்டா இருக்கு. சொல்லிவிடு சொல்லிவிடு சொல்லிவிடு, இறுதி தீர்ப்பை நீ சொல்லிவிடு, நின்று விடு நின்று விடு நின்று விடு இப்போரில். இதே மாதிரி அல்லி அர்ஜுனாங்கிற பாட்டு நம்ம வாலி சார் எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு போற இந்த பாட்டை ஹரிச்சரனும் பெல்லா ஷிண்டேவும் பாடியிருக்காங்க. இத பாட்டுன்னு சொல்றதை விட ஒரு டிராமா நேரேஷன்னே சொல்லலாம். மதுரைய ஆட்சி பண்ற அல்லிய பார்த்து அர்ஜுனனுக்கு காதல் வர, அந்த காதலுக்காக கிருஷ்ணர் கிட்ட ஹெல்ப் கேட்க, அதுக்கப்புறம் காதலிக்க, அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க ஒரு ஃபுல் லென்த் மியூசிக்கல் ஸ்டோரியாவே இருக்கு இந்த பாட்டு. யாதவனாம் அந்த மாதவனும் அவன் மச்சுனனாம் அந்த அர்ச்சுனனும். ஆக மொத்தத்துல காவிய தலைவனோட 7 பாடல்கள்ல 4 பாடல்களை நம்ம ஹரிச்சரன் பாடியிருக்காரு. பொதுவா ஏஆர் ரஹ்மான் மியூசிக்னாவே கேட்ட உடனே பிடிக்கிறத விட கேட்க பாட்டு ரொம்ப பிடிச்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி இந்த படத்துல சொல்லிவிடு, யாருமில்லா, ஹே மிஸ்டர் மைனர்னு எந்த பாட்டு ஹிட்டா போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.